டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. வணக்கம் காலை செய்தி. எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு. அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சித்ரா சார், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண டைரக்ட் பண்ண படங்கள் ஏதாவது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. பிரபுவும் நக்மாவும் ஜோடியா நடிக்க என்னுடைய இயக்கத்தில் உருவான பெரிய தம்பி திரைப்படம் ஒரு பொங்கல் தினத்தன்று தான் வெளியானது. ஆண் பாவம் படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே பாண்டியராஜன் உயரத்துக்கு தான் இருப்பாங்க. எப்படி அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணாங்கன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆண்பாவம் படத்தில் நடித்திருந்த பாண்டியன், சீதா எல்லோருமே பாண்டியராஜனுடைய உயரத்தில் தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? காதல் அழிவதில்லை படத்தில் அறிமுகமான நடிகை சார்மி தொடர்ந்து ஏன் வேற படங்களில் நடிக்கல, இப்போ ஏதோ படங்களில் நடிக்கிறாங்களான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. காதல் எழுதலை படத்திலே கதாநாயகன் நடித்த சார்மி இப்போ படங்களில் நடிக்கிறது இல்லை. அவர் இப்போ தயாரிப்பாளராக இருக்கிறார். பூரி ஜெகநாதோடு இணைந்து அவர் உருவாக்குகின்ற படத்தில் தான் இப்போ விஜய் சேதுபதி நடித்துக் கொண்டிருக்கிறார். ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த இருகோடு, வெள்ளி விழா போன்ற படங்கள் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஜெமினேசன் நடித்த இருகோடுகள், வெள்ளி விழா ஆகிய 2 படங்களில் வெள்ளி விழா திரைப்படம் வெற்றி படமாக அமையல, இருகோடுகள் திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது. வரும் குடியரசு தினத்தன்று எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆக இருக்குன்னு திருமுல்லை வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. வரும் குடியரசு தினத்தன்று எந்த படம் வெளியாவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் குடியரசு தினத்துக்கு முன்னால் 23ஆம் தேதி அன்று திரௌபதி பார்ட் 2 வெளியாகிறது. சசிகுமாரோடைய எவிடன்ஸ் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு திருச்சியிலேருந்து எத்திராஜலு கேட்டிருக்காங்க. சசிகுமாருடைய எவிடன்ஸ் திரைப்படத்தை அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தை அந்த தயாரிப்பாளர்களால் வெளியிட முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சில பொருளாதார பிரச்சனைகள் தான். அது இன்னும் தீர்ந்த பாடாக தெரியல. சமுத்திரகனி அவர்கள் எதனால் இப்போ படங்கள் டைரக்ட் பண்ணுறதில்லன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சவுந்தரகனி படங்களை இயக்கலை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? இப்போ ஸ்கூல் பஸ் அப்படின்ற பெயரில் ஒரு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். சமீபத்தில் கூட அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு டெல்லியில் நடைபெற்றது. மிக விரைவிலே அந்த படத்தை பற்றிய அறிவிப்பு உங்களை வந்து சேரும். பராசக்தி படத்தை சுற்றி இருக்க எதிர்மறை விமர்சனத்துக்கு என்ன காரணம்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. பராசக்தி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வேண்டுமென்றே அந்த படத்தை யாரும் எதிர்மறையாக விமர்சனம் செய்ததாக எனக்கு தெரியல. ஒரு சிலருக்கு அந்த படம் ஏற்புடையதாக இல்லை. அதன் காரணமாக தான் அப்படிப்பட்ட விமர்சனங்கள் வெளியாகி இருக்கின்றன. 3ஆம் பிறை படத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்துமே ஸ்ரீதேவி அவர்களுக்கு தேசிய விருது கிடைக்கல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தேசிய விருதுக்கான போட்டியில் 3ஆம் பிறை கலந்து கொண்ட போது சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை ஸ்ரீதேவிக்கு வழங்க வேண்டும் என்பது அங்கே இருந்த பலருடைய கருத்தாக இருந்திருக்கிறது. அப்போ அவரோடு கடும் போட்டியில் இருந்தவர் ஷபானா ஆஸ்மி. ஷபானா ஆஸ்மி நடித்த அர்த் படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் செல்வாக்குமிக்க தயாரிப்பாளர்களாக இருந்த காரணத்தினால அந்த தேர்வு குழுவினரை ஒரு வழியாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த விருது ஷபானா ஆஸ்மிக்கு கிடைக்கிற மாதிரி செய்து விட்டார்கள் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே அப்போதே சத்யஜோதி தியாகராஜன் சொல்லியிருந்தார். அது உண்மையாக இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. தியேட்டர் ஓனர்ஸ் டைரெக்டாக ப்ரொடியூசர் கிட்ட இருந்தே படம் வாங்க மாட்டாங்களா? எதனால் நடுவில் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்கன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? இப்போ விநியோகஸ்தர் என்ற இனமே இல்லையே. நேரடியாகத்தான் தயாரிப்பாளர்கள் திரையரங்கிலே தங்களுடைய படங்களை வெளியிடுகிறார்கள். ஒரு ஹீரோ வில்லனா நடித்தா அவருக்கு அதே சம்பளம் தானா, இல்லை சம்பளம் மாறுமான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஹீரோ எந்த காலகட்டத்தில் வில்லனாக நடிக்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் பரபரப்பாக பல படங்களிலே கதாநாயகன் நடித்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் வில்லனாக நடிக்கின்ற வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக கூடுதலான சம்பளத்தை தான் அதுக்கு கேட்பார். எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்த தெரிய படத்தோட ரீரிலீஸும் தள்ளி போயிருக்கு. இதற்கும் அரசியல் காரணம் ஏதாவது இருக்குமான்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படம் இந்த பொங்கல் என்று வெளியாகாததற்கும் வாவாத்தியாரே, டிடிடி ஆகிய படங்களுடைய வெளியீடு தான் காரணம். நடிகர் முத்துராமன் அவர்கள் நடித்த முதல் படம் இது. அந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடித்தாரான்னு திருமுல்லை வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. ரங்கோன் ராதா தான் முத்துராமன் நடித்த முதல் திரைப்படம். அந்த படத்திலே ஒரு துணை கதாபாத்திரத்தில் தான் அவர் நடிச்சிருந்தார். பல திரைப்படங்களில் அப்படிப்பட்ட பாத்திரங்களை நடித்ததற்கு பின்னால் தான் கதாநாயகனாக நடிக்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அனந்தா படத்தை திடீர்னு ஓடிடியில் ரிலீஸ் பண்ண காரணம் என்னன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பட வெளியீட்டை பொறுத்தவரையிலே தமிழில் எத்தனை படங்கள் பட வெளியீட்டுக்காக க்யூவில் காத்து கொண்டிருக்கின்றன அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த க்யூவில் போட்டி போட்டு வெற்றி பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கை இல்லாதனால தான் நேரடியாக ஓடிடியில் அந்த படத்தை வெளியிடுவது என்று அந்த படத்துடைய தயாரிப்பாளர் முடிவெடுத்திருக்கிறார்கள். அது ஒரு நல்ல முடிவு தான். பெரிய பேசு பொருளாக மாறி இருக்க தாய் கிழவி படத்துடைய டைரக்டர் யாரு? இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்களான்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. தாய் கிழவி படத்துடைய இயக்குனர் சிவகுமார் முருகேசன். அவருக்கு
இதுதான் முதல் திரைப்படம். நடிகர் சூரி கதை எழுதுறதுல ஆர்வம் காட்டிட்டு இருக்கிறாரு. சீக்கிரமா அவர் டைரக்டர் அவதாரம் எடுப்பாரான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. இப்போதே ஒரு திரைப்படத்தை இயக்கக்கூடிய ஆற்றல் சூரிக்கு இருக்குது. ஆனாலும் அந்த பொறுப்பை இப்போது அவர் ஏற்க விரும்பவில்லை அப்படின்றது தான் உண்மை. நடிகர் கார்த்திக் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. சிறுத்தை, சர்தார், காஷ்மோரா போன்ற பல படங்களில் கார்த்தி இரட்டை வேடங்களில் நடித்திருக்கிறாரு. தமிழக முதலமைச்சருக்கு தணிக்கை குழுவில் இருக்க அதிகாரிகளை விசாரிக்கவோ மாற்றவோ அதிகாரம் இல்லையான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தணிக்கை குழு அப்படின்றது மத்திய அரசாங்கத்தை சேர்ந்தது. அதனால் அந்த அதிகாரிகளெல்லாம் விசாரிக்கவோ மாற்றவோ தமிழக அரசுக்கு உரிமை இல்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். எண்ணற்ற தமிழ் படங்களில் நடித்துள்ள எம்என் நம்பியார் நடித்த ஆங்கில படம்னா அது ஜங்கிள் என்ற திரைப்படம் தான். அந்த திரைப்படத்தை தயாரித்தது மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம். 1952ஆம் ஆண்டில் உருவான அந்த படத்தினுடைய உருவாக்கத்தின் போது அவர்கள் கடைபிடித்த சில உத்திகளை இன்று வரையிலே நாம் கையாளவில்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அந்த படத்திலே ரெட் கேமரன், சீசர் மாரியோ, மேரி வின்சர் ஆகிய ஹாலிவுட் நட்சத்திரங்கள் நடித்தனர். அந்த நட்சத்திரங்கள் எல்லோரும் அந்த திரைப்படத்தை நடிப்பதற்கு 2 மாத கால ஒப்பந்தத்திலே வந்திருந்தார்கள். அப்படின்றதுனால முதல்ல அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா காட்சிகளையும் படமாக்கி அவர்களை அனுப்பி வைத்து விட்டார்கள். அவர்கள் சென்றதுக்கு பின்னாலே மற்ற நடிகர்கள் நடித்த காட்சிகளை எல்லாம் படமாக்கி அதை அந்த படத்திலே இணைத்து அந்த படத்தை வெளியிட்டார்கள். அந்த படத்தில் நடிப்பதற்கு ஊதியமாக எனக்கு காலனா கூட கொடுக்கப்படலை அப்படின்றது தான் உண்மை. ஒரு ஆங்கில படத்தில் நடித்தோம் அப்படின்ற பெருமை மட்டும்தான் அந்த படத்தில் நடித்ததில் எனக்கு மிச்சமானது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் எம்என் நம்பியார். கமல்ஹாசனோட நடிச்ச அனுபவத்தை சொல்லுங்கள். தூங்காதே தம்பி தூங்காத பண்ணு. சினிமாவில் இருந்தபோது நீங்கள் ஒன்றும் காதலிக்கலையா? ஸ்ரீராஜனுடைய டைரக்ஷன்லையும் நடிச்சிருக்கீங்களா? ராகம் தேடும் பல்லவி டென்ஷன் தான். புள்ளியவே ஒரு மாதிரியா திட்டுவார். சினிமா உலகத்தில் நல்ல படங்கள் நடிச்சிட்ருக்கீங்க. இதை விட்டுட்டு ஏன் அரசியலுக்கு போகணுன்னு தோணுச்சு? நான் கலை நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோயில் நிகழ்ச்சி, கல்யாண நிகழ்ச்சி. அப்போ எனக்கு எப்போ முதல்ல ஜெயலலிதா சந்திச்சிங்க? ஃபோன் வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு வடபழனி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co. டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.